பல அரசியல்வாதிகளை பத்தி நம்ம பேசும்பொழுது ஓட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, எந்த திட்டமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் வாக்குகளுக்கு மட்டுமே சிந்திக்கக்கூடியவர்கள், செயல்படுத்தக்கூடியவர்கள் அரசியல்வாதிகள் என்று விமர்சனங்களை வைக்கிறோம். ஆனால் தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி சொல்லுவது என்றால் நிச்சயமா பெரும்பான்மையான மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இன்னைக்கு மிகச்சிறந்த பிடிஎஸ் சிஸ்டம் இருக்குன்னா அது தமிழ்நாட்டில் இருக்குன்னா அதை துவங்கியது தலைவர் கலைஞர் அவர்கள். அதே போல ஏழைகளுக்கு குடிசை மாற்று வாரியம், அதை இந்தியாவிலேயே முதலாக துவங்கியது தலைவர் கலைஞர் அவர்கள். காவல்துறையிலே பெண்களுக்கு இடம் கொடுத்து அவர்களை காவல்துறையிலே கொண்டு வந்த முதல் முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள். இப்படி எத்தனையோ முன்னோடி திட்டங்களை தலைவர் கலைஞர் அவர்கள் மக்களுக்காக செய்திருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், பல இடங்களில் விவசாயிகளை கொஞ்சம் வயலில் மூத்த விவசாயிகளை பார்க்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, தலைவர் இலவச மின்சாரம் கொடுக்கலன்னா விவசாயமே அழிஞ்சு போயிருக்குமா, அதெல்லாம் விவசாயம் பண்ணியிருக்கவே முடியாது. இன்னைக்கு வரைக்கும் விவசாயிகள் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள், மாணவர்களுக்கு தெரியும். அதனால அந்த விவசாயிகள் இன்னைக்கு வரைக்கும் நினைவு கூர்ந்து சொல்லுவது, அவர் அந்த இலவச மின்சார திட்டத்தை கொண்டு வரவில்லை என்றால் எங்களால் விவசாயத்தை தொடர்ந்து செய்திருக்க முடியாது என்று இந்த அளவுக்கு பெரும்பான்மை மக்களுக்காக எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்த தலைவர் தான் தலைவர். ஆனா அதே நேரத்தில் யாருமே கண்டுகொள்ளாம அவங்க வாக்கு வங்கியாக இல்லாத காரணத்தால் அவங்களை பத்தி இந்த சமூகம் அக்கறையே வராத எத்தனையோ பேருக்கு குரலாக ஆதரவுகரமாக இருந்தவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். நான் ஒருமுறை பரநூரில் இருந்த தொழுநோயாளிகளுக்காக அவர் அதை உருவாக்கி இருந்த அந்த இடத்திற்கு சென்றேன். அந்த காப்பகம் அங்கே இருக்கக்கூடிய தொழுநோயாளிகளோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது ஒருவர் சொன்னார், தலைவர்லாம் இல்லைன்னா நான் தெருவுல தான் செத்து கிடந்திருப்பேன். அவர்தான் வேற யாரும் எங்களை பார்த்தா எங்க குடும்பத்திலே கொடுத்து விட்டுட்டாங்க. அவர்தான் எங்களுக்கு ஒரு காப்பகம் உருவாக்கி எங்களுக்கு மருத்துவ வசதிகள் எல்லாம் செஞ்சு எங்களை பத்தி எல்லாம் யாரும் யோசிச்ச, அவர் மட்டும்தான் எங்களுக்கான ஒரு இடத்தை நாங்கள் கௌரவமாக வாழ்வதற்காக ஒரு காப்பகத்தை உருவாக்கி எங்களையும் பாதுகாத்த தலைவர் தலைவர்தான் என்று அங்கே இருந்த ஒருவர் என்னிடம் சொன்னார். அன்றுதான் எவ்வளவு பெரிய ஒரு மனிதனுக்கு நான் மகளாக பிறந்திருக்கிறேன் என்று முழுமையாக நான் உணர்ந்தேன். இந்த சமூகத்துல அவங்க ஓட்டு போட்டு அவர் முதலமைச்சர் ஆக போதில்ல. இந்த சமூகத்துல அவங்க பாதுகாக்கலன்னா யாரும் அவரை கேள்வி கேட்க போறதில்ல. இந்த சமூகத்திலே அவர்கள் ஏதோ ஒரு பெரிய குழந்தையை கொண்டு வந்துவிடக்கூடிய அளவுக்கு பெரும்பான்மையில இருக்கக்கூடியவர்கள் இல்லை. ஆனால் யாரும் கவலைப்படாத ஒரு சின்ன குழு, ஒரு சிறிய எண்ணிக்கையில இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக கவலைப்பட்டவர் தான் தலைவர் அவர்கள். அதே போல மாற்றுத்திறனாளிகள், அது ஒன்றும் ஓட்டிங் ட்ரெண்ட்ல மாற்றக்கூடிய நம்பர்ஸ் இல்ல. ஆனா மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகள் என்று பெயர் வைத்து ஒரே நாள் அவங்க போராட்டத்துல ஒரே நாள் அவங்களுடைய கிட்டத்தட்ட 1-2 தவிர அந்த போராட்டத்தை அவர்கள் தொடங்கி அங்கிருந்து அந்த லைட் ஹவுஸ்ல இருந்து செக்ரட்டேரியட் வரைக்கும் நடந்து வர வரை காத்திருந்து நான் அவங்க பார்க்கணும்னு சொல்லி காத்திருந்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை எல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு அவர்கள் வந்து சேரும் வரை காத்திருந்து அவர்களுக்காக அந்த அவர்களுடைய கோரிக்கைகளை 1-2 தவிர எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷத்தில் நிறைவேற்றி தந்த தலைவர். அதுபோல இந்த சமூகத்தில் மிக கொச்சையாக பேசப்படக்கூடிய இகழக்கூடிய
ஒதுக்கி ஓரம் கட்டக்கூடிய குடும்பங்களே, பெற்றவர்களே வீட்டில இருந்து வெளியில தூக்கி எறியக்கூடிய திருநங்கைகள், அவர்களுக்கு திருநங்கைகள் என்று பெயரை வைத்து அவங்களுக்கே ஒரு வாரியத்தை உருவாக்கி இந்தியாவிலேயே அதுவரைக்கும் அவங்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது, எந்த அங்கீகாரமும் கிடையாது, படிக்க முடியாது, கல்லூரியில போய் படிக்க முடியாது, ஏன்னா ஆண் பெண் அப்படிங்கிறது தான் இருக்கும். 3ஆம் பாலினத்திற்கு இடம் கிடையாது. எந்த அங்கீகாரமுமே இல்லாத மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு வீட்டுல இருந்து 14 வயசுல கொடுத்திருவாங்க. ஒரு சர்ஜரி பண்ணிக்கணும்னா உயிரை பணையம் வைத்துதான் ஏதாவது மரத்தடியில் தான் அந்த சர்ஜரி நடக்கும். உழைச்சா வாழலாம், இல்ல இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்தா இல்ல, அதோட முடிஞ்சிச்சு. இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவங்களுக்கு ரேஷன் கடை, அங்கீகார, பாஸ்போர்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு, கல்லூரியிலே போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு என்று அவங்களுக்கு தனியாக ஒரு போர்டு, இது அத்தனையும் உருவாக்கி இந்தியாவிலே முதல் முறையாக 3ஆம் பாலினத்திற்கு அங்கீகாரம் அளித்த தலைவர். இப்படி மற்றவர்களுக்காக, யாருமே அவங்களை பற்றி கவலைப்படாதவங்களுக்காக சிந்தித்து செயல்பட்ட தலைவர் தான் தலைவர். நிறைய பெண்கள் இருக்காங்க. தலைவர் அவர்கள் முதலாக பெண்கள் அதிகமா படிக்கிறதுக்கு அனுப்ப மாட்டாங்க. எந்த காரணமாக கிடைச்சாலும் கிராமங்களை நிறுத்திடுவாங்க படிக்கிறது. வீட்டை பார்த்துக்கோவாங்க, இல்லைன்னா தம்பியை பார்த்துக்கோ, தங்கச்சியை பார்த்துக்கோ, கல்யாணம் பண்ணிட்டு போற பொழுதுதான் சமையல் கத்துக்கோ, படிக்க வேண்டாம். அதனால தலைவர்கள் இந்த பிள்ளைங்க 8ஆவது படிக்கணும். 8ஆவது படிச்சுச்சுன்னா முதல்ல கொண்டு வந்து 8, அதுக்கப்புறமா 10 எழுதினாங்க. 10வது வரை படிச்சா திருமண உதவி திட்டம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். அது வெளியிடுறதுக்கு முன்னாடி அங்கே உள்ள அதிகாரிகளோடு பேசிக் கொண்டிருந்த போது அதிகாரிகள் சொன்னாங்க, எதுக்கு நீங்க படிச்சாதான் திருமண உதவி தொகைன்னு சொல்றீங்க? திருமண உதவி தொகைன்னு சொன்னீங்கன்னாலே நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொன்ன பொழுது தலைவர் சொன்னார், இந்த திட்டம் என்பது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்கான திட்டம், ஓட்டுக்கான திட்டம். 10வது வரைக்கும் ஒரு பொண்ணு படிச்சிருச்சுன்னா எப்படியாவது சண்டை போட்டு 11, 12 வந்துடும். வந்தா நாங்க அவர்களுக்கு உதவி தொகை வழங்கி முதல் முறையாக கல்லூரியிலே காலடியில் வைக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு கட்டணத்தை கூட நாம் கட்டி அவர்களை படிக்க வைக்க முடியும். அதனால தலைவர் அவர்கள் பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த திட்டம் தான் பெண்களுக்கான திருமண உதவி திட்டம். இப்ப பெண்களும் படிச்சு யாரும் அவங்க நிறுத்த முடியாதுங்கிற நிலைமை வந்தோன்னா அதை முதலமைச்சர் அவர்கள் இன்று புதுமை பெண் திட்டமாக மாற்றி கல்லூரியில் போய் படிக்கும் போது மாதம் 1000 ரூபாய் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள்.